ಅಲಂಗಾರ ಶ್ರೀನಿವಾಸ அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா திருப்பதி ஏழுமலையில் எழில்மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில் அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா ஏழு வண்ண மலைகளாழ்பவன் அறிவோம் நமவோம் கிரிதரா ஏழாம் கடலாகி நின்றவன் ஸ்ரீஹரி நர்த்தன மாதவா ஏழு ஸ்வர கீதமானவன் ஸ்ருதியில் லயம் கேசவா நாதஸ்வர ஓசையானவன் மங்களம் தரும் நாயகா பிரம்மன் தந்த வேத கமலமே ஏந்தி கொண்டு வந்தவன் பாரதத்தில் கண்ணனானவன் இதை தந்த நாயகன் திருப்பதி தேவ சபையில் அருள்பதியான நிலையில் திருமலை ஞான வடிவில் கோவிந்தனாகி நின்ற தேவா அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடையவும், பிரச்சனைகள் தீரவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத் மார்தாதிகம் கர்ம நிகிலம் ஜேனசோ த்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான துர்முகி வருஷம் வைகாசி மாதம் 2ஆம் தேதி 15/5/2016 ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறதுல ஒரு இனிமை வேணும்னுவா. ஜாதகங்கள் எடுத்துட்டிங்கன்னா 2ஆம் இடம் பலமாக இருக்கக்கூடியவர்களுக்கு
வாக்கு சாதுரியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி லக்னாதிபதிக்கும் புதனுக்கும் சம்பந்தம் ஏற்படும் போது கற்பனை வளம் மிகுந்த திறமை உள்ளவர்களாக இருப்பாள். சில பேரை பார்த்தீங்கன்னா அவள் இப்போ இல்லைன்ற வார்த்தையை கூட ரொம்ப திறமையாக சொல்வாள். நீங்கள் இப்போ நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அது இதெல்லாம் வந்து இருந்தால் கூட அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மளிகை கடைக்கு போய்ட்டோம், நீங்கள் இப்போ ஒரு பொருள் இருக்கான்னு கேட்குறீங்க, லவங்கம் இருக்கான்னு, அது இல்லைன்னு சொல்ல மாட்டார், நாளைக்கு கொடுத்துரு என்னை கவலைப்படாதீங்கன்னுவார். அதாவது அந்த பொருளை இல்லைன்னு சொல்லாமல் நாளைக்கு கொடுத்துடலாமே அப்படின்வா, இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரீங்களா உங்களுக்கு கொடுத்துடலாமேன்னுவா. அந்த வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு வாக்கு சாதுரியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மேலே பெரிய பதவியில் இருக்கக்கூடிய வாக்கு சாதுரியம் பெரிய விஷயம். நீங்கள் ஒரு பெரிய பதவியில் இருப்பார், அவருக்கு ரொம்ப வேண்டிய நண்பர் ஃபோன் பண்ணி ஒரு பையனை அனுப்புகிறேன் அவருக்கு வேலை கொடுங்கன்னுவார். அந்த பையனை பார்த்தா அவர் எந்த வேலையுமே அந்த நிறுவனத்தில் கொடுக்க முடியாதவாளாக இருப்பான். திருப்பி ஃபோன் பண்ணி 2 வாட்டி 3 வாட்டி அந்த பையனுக்கு வேலை கொடுத்தீங்களான்னுவா. அப்போ என்ன சொல்லுவார்னா, நீங்கள் அனுப்பிச்சவரை பயன்படுத்துகிற வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை, அப்புறம் பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னுவா. அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய பதவியில் இருக்கிறவங்க கூட அந்த வாக்கு சாதுரியம் பாசிட்டிவாகவே பேசுறது. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து திறமையாக கையாளக்கூடிய விஷயம்ன்றது ரொம்ப பேருக்கு வராது. சிலர் வீட்டுக்கு போனீங்கன்னா காபி சாப்பிட்றீங்களா கேட்க மாட்டா, நீங்கள் காபி சாப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காபி கொடுக்குறத தவிர்க்கிறதுக்கு கூட ஒரு சாமர்த்தியமான ஒரு வார்த்தை. இது மாதிரி வார்த்தைகளை வந்து திறமையாக பயன்படுத்துறது ஒரு பெரிய கலை. அந்த 2ஆம் இடம்ன்றது நன்னா இருக்கக்கூடிய வாளுக்கு இந்த மாதிரியான சாதுரியம் வரும். இது கூட நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாள், அப்போ அவன் சொன்னால் பழிச்சிடும். அதே விஷ வாக்குன்னு இருக்குது. இந்த வாக்குஸ்தானத்தில் நீச்ச கிரகங்கள் இருந்தால் சில பேரோட வாக்கு விஷ வாக்கு. நல்லதை சொல்லணும்னு நினச்சி தப்பாகவே பேசுவாள், நல்லதை சொல்லணும்னு நினச்சி தவறாக பேசுவாள். சிலருக்கு லக்ன கேந்திரத்தில் சந்திரன் பலகீனமாக இருந்துட்டாலும் அந்த மாதிரி அமையும். நல்லதை சொல்லணும்னு நினைப்பா, ஆனால் அவள் சொல்கிறது எதிர்மறையாக அமைஞ்சிடும். சில பேர் பார்ப்பா, உங்கள் காலத்தில் இவ்வளோ மாங்காய் காய்ச்சிருக்கேன்னுவா, அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் மாங்காயே காய்க்காது. அது விஷவாக்குன்னு சொல்லுவாள். பசுன்னா இப்படி பால் கறக்கிறதானுவா, அப்புறம் அந்த மாடு வந்து அடிமாடு ஆகிடும், பாலே கறக்காது. அது விஷவாக்கு. சில பேர் வாக்கில் சரஸ்வதி இருக்கும்பொழுது இனிமையாக இருக்கும், சில பேர் வாக்கில் சனி இருக்கும்பொழுது கசப்பாக முடிஞ்சிடும். அந்த வாக்குன்றது ரொம்ப அவசியம். இந்த வாக்குஸ்தானம்ன்றது ரொம்ப அவசியம். குறிப்பாக சொல்லப்போனால் ஜோதிடம் சொல்கிறவா, வழக்கறிஞர் தொழில் செய்கிறவா, இவாளுக்கும் வந்து இந்த வாக்குன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். நீங்கள் ராமாயணத்தில் கூட படிச்சிருப்பீங்க, ராவணன் கடுமையாக தபஸ் பண்ணுறான், பிரம்மா கிட்ட வரம் கேட்க போகிறான். நான் அழியாமல் இருக்கணும்னு வரம் கேட்கணும், சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறேன். நான் வந்து அழிவில்லாமல் இருக்கணும்னு வரம் கேட்கணும்னு நினைக்கிறான். எதுக்கு சொல்ல வரீங்கன்னா, அந்த ராவணனை பற்றி கும்பகர்ணனை பற்றி நிறைய கதைகள் வரும், ராட்சசர்களை பற்றி. அந்த அவன் வரம் கேட்கும் போதே பயப்படுவாளாம். இப்போ இரண்யாட்சரங்களாம் எப்படி வரம் கேட்டான், எப்படி விதவிதமாக வரம் கேட்டான். ஆனால் அதையும் மீறி சுவாமி வந்து அந்த இடத்துல நின்று பேசினார். அதனால் எதுக்குன்னா, எவ்வளோதான் நாக்கில் திறமை இருந்து எவ்வளோ திறமையாக வர, ஏன்னா ராவணன் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரொம்ப பெரிய அரிய தபஸ் பண்ணுவேன். இரண்யாட்சரன் பார்த்தீங்கன்னா அரிய தபஸ் பண்ணுவேன். கும்பகர்ணன் பார்த்தீங்கன்னா அரிய தபஸ் பண்ணுவான். அவளாம் அழிவில்லாத வரம் கேட்க போய் அந்த சரஸ்வதி வந்து கொஞ்சம் அவளை மாற்றி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த அழிவை தான் நோக்கி போனான். அதனால் நினைப்புகள் வந்து நல்லதாக இருக்கணும்னுவா. அதேமாதிரி வாக்கில் வந்து சரஸ்வதி நின்று பேசணும், அப்போ தான் இனிமையான வாழ்க்கை, இனிமையான பேச்சு அமையும். பாருங்கள், அவன் கேட்ட வரம் எப்படி கேட்டான், பகல்லையும் அழியக்கூடாது, இரவுலையும் அழியக்கூடாது, ஆயுதத்தாலையும் அழியக்கூடாது, கைகளாலையும் அழியக்கூடாது, வீட்டுக்கு உள்ளேயும் அழியக்கூடாது, வெளியிலையும் அழியக்கூடாது. இவ்வளோலாம் கேட்கும்போது கூட அங்கே வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து மனிதனாலையும் அழியக்கூடாது, ராட்சசனாலையும் அழியக்கூடாது, மிருகத்தாலையும் அழியக்கூடாது. பார்த்தா அவர் மனிதனும் கிடையாது, மிருகமும் கிடையாது, நரசிங்கம். நரன்னா மனிதன், சிங்கம்னா உங்களுக்கு தெரியும். நரசிங்க அவதாரம் எடுத்து அவர் கையாலையும் அழியக்கூடாது, ஆயுதத்தாலையும் அழியக்கூடாதுன்னா நகத்தால் அழிச்சார். வீட்டுக்கு உள்ளே அழியக்கூடாது, வெளியிலையும் அழியக்கூடாதுன்னா வாசப்படியில் அழிச்சார். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, வரத்தை எவ்வளோ திறமையாக கேட்டாலும் அதுவும் நல்லதாக இருக்கணும்னு சொல்கிறோம். நம்ம மனசுலேயே நன்மை நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருக்கணும், அதேமாதிரி நம்ம வாக்குலேயும் நல்லது இருக்கணும். இது மாதிரிலாம் இருக்கும்பொழுது வாழ்க்கை வந்து இனிமையாக அமைஞ்சிடும். எவ்வளோ அரிய வரங்கள் பெற்று கூட கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, நரசிம்மரால் அழிக்கப்பட்டான். நரசிம்மதாரம் எடுத்து சுவாமி வந்து அவனை அழிச்சிட்டார். அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, நினைவும் நல்லதாக இருக்கணும், நல்லதே நினைக்கணும், நல்லதையே பேசணும். அப்போ சுவாமி வந்து நம்ம மனசுலேயும் நாக்குலேயும் கட்டாயம் இருப்பார். அதில் எதுக்கு இதை சொல்ல வந்தோன்னா, அந்த மாதிரி 2ஆம் இடம் நல்லா இருக்கணும்னா சில பிரயோகங்களை வந்து சொல்கிறான். நம்ம வாக்கு நல்லதாக இருக்கணும்னா, அந்த வாக்கு நல்லதாக இருந்ததுனால், இப்போ நீங்கள் சவுக்கு மரக்கட்டை எடுத்து எவ்வளோ கல்லில் இழைச்சாலும் கொஞ்சமாவது வாசனை கொடுக்குமா? அதே சந்தன மரக்கட்டை எடுத்து இழைக்கும் போது வாசனை கொடுக்குது. மனசில் வந்து நல்ல விஷயங்கள் இருந்தால் அது வாக்காக வெளிப்படும். நல்லவர்களுக்கு மனமும் வாக்கும் ஒன்றா இருக்கும். மனசு என்ன நினைக்கிறதோ நாக்கு அதை பேசும். அதனால் இந்த வாக்கு நல்லா இருக்கிறதுக்கும் வாக்கு சாதுரியத்தோடு இருக்கிறதுக்கும் சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கணும்.